தெளிவான நபிமார்களுடைய அழைப்புங்க. அதாவது தௌஹீதுடைய அழைப்பு என்பது, இருள் சூழ்ந்த ஒரு உலகுல வெளிச்சத்தின் உச்சம் போல. அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அதிலேருந்து பலன் அடையறாங்க. யார் அதை புறக்கணிக்கிறாங்களோ, அவங்க அந்த இருள்ல மூழ்கி என்ன செய்றாங்க? இறுதியில அழிந்து விடுகிறார்கள். இம்மையும் அவங்களுக்கு காலி, மறுமையும் காலி. நவீன காலத்துல இருக்கக்கூடிய மாடர்ன்ஸ் கான்ஸ்பிரசிஸ் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? மறைமுக சதி சிந்தனைகள், சில இயக்கங்கள் செயல்படுறாங்க. அல்லாஹ் அனுப்பிய அனைத்து நபிமார்களும் சரி, மனிதர்களுக்கு தெளிவான, வெளிப்படையான, புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியை கொண்டு வந்தாங்க. தெள்ளத் தெளிவான செய்திய கொண்டு வந்தாங்க. ஆனா, இன்று பலர் என்ன செய்றாங்க? உண்மை வந்து ரகசியமாக மறைக்கப்பட்டிருக்கு. சில எலைட்டுகள், மேல்தட்டு மக்கள் வந்து, அவங்க மட்டுமே உண்மையை அறிவார்கள் என்பது போல உள்ளது, இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல. மேலும் மறைமுக சக்திகள் வந்து உலகை இயக்குகின்றன என்று சொல்றாங்க. இலுமினாட்டின்னு சொல்றாங்க. இன்னும் டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் என்னென்னமோ சொல்றாங்க. மக்கள் மனசுல பயம், சந்தேகம், குழப்பம் உருவாக்குறாங்க இவங்க எல்லாமே. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நபிமார்களுடைய செய்தி ரகசியமானது கிடையாது. இது மனிதர்களுக்கான தெளிவான அறிவிப்பு என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஆல இம்ரானுடைய 138வது ஆயத். நாம வந்து தூதரின் மீது தெளிவாக எடுத்துரைக்கணும்னு கடமையாக்கிட்டோம்னு அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் நஹ்ல்ல 35வது ஆயத். சென்னை பார்க்கலாம் இல்லைங்களா? ஹிடன் நாலேஜ் சொல்லுவாங்க. சீக்ரெட் அவேக்கனிங் சொல்லுவாங்க. மறைமுக கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. முக எழுச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்லைட்டன் பீப்பிள் தான் சத்தியத்தை அறிவாங்கன்னு சொல்லி தான் பேசுவாங்க. முக்தி நிலையை அடைஞ்சவங்க தான் என்ன செய்வாங்களாம்? உண்மைய வந்து புரிந்து கொள்வாங்களாம். மத்தவங்கலாம் புரிந்து கொள்ள மாட்டாங்களாம். ஆனா நபிமார்கள் ஒருபோதும் இப்படி செய்யல. ஒரு ரகசிய கல்ட்டை அவங்க உருவாக்கல. குழுவை உருவாக்கல. மேலும் மேல்தட்டு மக்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய பிலாசபி எல்லாம் அவங்க குடுக்கல. பொதுவான மக்களும் சரி, எல்லாருமே சரி, எல்லாரையும் அவங்க வெளிப்படையா அழைத்தாங்க. அவங்களுடைய செய்தி தெள்ளத் தெளிவாக இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் கான்ஸ்பிரசிஸ் போல இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிரௌனுடைய புரொபகண்டா பார்க்கலாம் இல்லைங்களா? அது வந்து இன்னைக்கு காலத்துல இருக்கக்கூடிய மாடர்ன் மீடியா மேனிபுலேஷன தெள்ளத் தெளிவா எடுத்து காட்டுது. ஃபிரௌன் தனது மக்களை ஏமாத்துனான். அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? ஃபிரௌனை பின்பற்றினாங்க. சூரத்து ஸுஹ்ரூஃபுடைய 54வது ஆயத். நவீன காலத்துல இருக்கக்கூடிய மாஸ் புரொபகண்டா சரி, மீடியா நரேட்டிவ் கண்ட்ரோல் சரி, பெர்சனாலிட்டி கல்ட் பாலிடிக்ஸ் சரி, மேனுஃபேக்சர் பப்ளிக் ஒப்பீனியன் சரி, இது எல்லாமே ஃபிரௌனிய டெக்னிக் என்று சொல்லலாம். மக்களை பயத்துல வச்சுனே இருந்தான் ஃபிரௌனு. தகவலை கட்டுப்படுத்தினான். நான் தான் உயர்ந்தவன் என்ற இமேஜை உருவாக்குனான். இன்று இருக்கக்கூடிய அரசியல்ல இருக்கக்கூடிய கல்ட்டுகள் சரி, செலிபிரிட்டி வொர்ஷிப் சரி, அல்காரிதம் மேனிபுலேஷன் சரி, சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கேம்பெயின் சரி, இவற்றிலும் இதே பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். நூஹ் நபி காலத்துல இருந்த எலைட் மக்கள், அந்த தலைவர்கள், வழி தவறிய தலைவர்கள் என்ன செஞ்சாங்க? உன்னை பின்பற்றுபவர்கள் தாழ்ந்த மக்கள் தான் என்று சொல்லி அந்த சமூகத்தை சொன்னாங்க. உண்மையை சொன்னவங்கள அத மறுக்கிறதுக்கு ஆதாரத்தால மறுக்கல. மாறாக இவங்கலாம் வந்து பிற்போக்குவாதிகள், இவங்கலாம் லோ கிளாஸ், இவங்கலாம் ஏழைகள், பலவீனமானவர்கள், சிந்தனையில தெளிவில்லாதவர்கள் என்றெல்லாம் சொல்லி உண்மையை தள்ளுபடி செஞ்சாங்க அந்த பழைய காஃபிர்கள். அதே மெத்தடாலஜி தான் இன்னைக்கு நவீன காலத்துல இருக்கக்கூடிய தஜ்ஜாலுடைய சிஸ்டம ஃபாலோ பண்றவங்களும் செய்றாங்க. பொய்ய உண்மையா காட்டுறாங்க, உண்மைய பொய்யா காட்டுறாங்க. ஃபித்னாவை வந்து ப்ராக்ரஸாக காட்டுறாங்க. ஃபித்னாவை வந்து எப்படி காட்டுறாங்க? அதுதான் வந்து எழுச்சி, அதுதான் முன்னேற்றம் காட்டுறாங்க. சில கான்ஸ்பிரசி மூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இலுமினாட்டி, டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ்லாம் எல்லாத்துலயும் ஒரு ஹிட்டன் அஜெண்டாவ அங்க வச்சிருப்பாங்க. மறைமுகமான ஒரு அஜெண்டா இருக்கும். போல எல்லாம் கிடையாது. நபிமார்கள் கொண்டு வந்த தௌஹீதுடைய அழைப்பு. அது ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளது. தெள்ளத் தெளிவாக உள்ளது. எல்லாராலும் புரிந்து கொள்ள முடிய அளவுக்கு ரொம்ப இலகுவாக உள்ளது. எப்படி முனாஃபிக்கூன்கள் வந்து சதி செய்வாங்களோ அது போல. குறைஷிகளும் நபிகளாருக்கு எதிராக பிளாட் பண்ணாங்க. சதி செஞ்சாங்க. ஆனா தோத்துட்டாங்க இறுதியில. இன்னைக்கு கான்ஸ்பிரசி வந்து வளர்ந்து போய் கிடக்குது. நபிமார்களுடைய மார்க்கம் வந்து இருள்ல மறைக்கப்பட்ட ரகசிய சிந்தனைகள்லாம் கிடையாதுங்க. அது மனித குலத்துக்கு தெள்ளத் தெளிவான வெளிச்சமாக வந்த தெளிவான வழிகாட்டுதல். எப்பவுமே இந்த சதி சிந்தனைகள், இந்த கான்ஸ்பிரசி வந்து மனிதனை சந்தேகத்திலேயே வாழ வச்சுட்டு இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய வஹி அதுதான் மனிதனை தெளிவாக வாழ வைக்கும். உண்மையான சதிகள் நம்ம சுத்தி என்ன நடக்குது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணுங்க. இல்லைன்னா அந்த சதிகள்ல நம்ம போய் விழுந்து சிக்கி சின்னாபின்னம் ஆயிடுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பேங்கர்ஸ், சீக்ரெட் குரூப்ஸ், குளோபல் எலைட்ஸ் வந்து உலகை முழுமையாக ரகசியமாக கட்டுப்படுத்துறாங்க இல்லைங்களா? பொதுவா இந்த இல்லுமினாட்டிஸ் என்று சொல்லக்கூடியவங்கள பார்க்கலாம். அவங்க திட்டமிடுறாங்க. அல்லாஹ்வும் திட்டமிடுறான். அல்லாஹ் தான் சிறந்த முறையில் திட்டமிடக்கூடியவன். இப்ப வந்து எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு இருக்கிறது. நரேட்டிவ் இன்ஜினியரிங் மூலியமா, அல்காரிதம் மேனிபுலேஷன் மூலியமா, மாஸ் பெர்சுவேஷன் மூலியமா, பொலிட்டிக்கல் புரொபகண்டா மூலியமாக எப்படி ஃபிரௌன் தனது மக்களை ஏமாற்றினானோ அது போல. இமேஜ் பாலிடிக்ஸ பயன்படுத்தி தகவலை கண்ட்ரோல் பண்ணான். இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? நெறைய ஃபேக் மெடிசின்ஸ், ஃபேக் டாக்டர்ஸ் உருவாகியிருக்காங்க.
ஃபேக் வேக்சின்ஸ் தடுப்பூசிகள் விற்கப்படுது. ஒரு குரூப் வந்து மறைமுகமான ஞானம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி மக்களை வழிகெடுக்கிறாங்க. சீக்ரெட் கோட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஹிடன் டைமென்ஷன் யூஸ் பண்றாங்க. அக்கல்ட் அவேக்கனிங் யூஸ் பண்றாங்க. அக்கல்ட் சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. ஒரு மூமின் தௌஹீதை பின்பற்றக்கூடியவன் எப்பவுமே வந்து விழிப்போடு எச்சரிக்கையோடு இருப்பான். இது போன்ற விஷயங்களை விட்டு தூரமாக இருப்பான். ஏன்னா தஜ்ஜாலுடைய சிஸ்டம் தான் இப்ப பெரும்பாலும் இருக்குது உலகத்துல எங்கேயும். இப்ப இருக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிஸ், பார்கோடு, ஏஐ, டிஜிட்டல் கரன்சி எல்லாமே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் 100% இது தஜ்ஜாலுடைய சிஸ்டம் சொல்ல முடியாது. ஆனா பெரும்பாலும் தஜ்ஜாலுடைய சிஸ்டம் தான் இப்ப இயங்கி கொண்டு இருக்குது. ஸோ நபிமார்களுடைய செய்தி வந்து வெளிச்சத்திலிருந்து இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு மக்களை அழைத்து வந்தது. ஆனா இந்த கான்ஸ்பிரசிஸ், மாடர்ன் கான்ஸ்பிரசிஸ், சதி மையங்களில மனிதனை வெளிச்சத்திலிருந்து சந்தேகத்துடைய இருளில தள்ளுகின்றன. ஸோ பெரும்பாலும் உலக கல்வி, மார்க்க கல்வி இல்லாத மக்கள், குறிப்பாக பொதுமக்கள் இந்த கான்ஸ்பிரசிஸில் விழுந்து தங்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கையை அவங்க அழிந்து கொள்கிறாங்க. இந்த கான்ஸ்பிரசி மூமெண்ட்ஸில் சேர்ந்து அழிவில் தான் போய் முடிகிறாங்க. யார் இந்த தௌஹீதுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் வெற்றி மறுமையிலும் வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். ஸோ நம்மை சுற்றி கான்ஸ்பயர் பண்ணுறக்கூடிய நபர்களை, விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விழிப்போடு இருக்க வேண்டும். ஒரு மூமின் ஏமாறக்கூடியவனாக இருக்கக்கூடாது.